அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குதுன்ற ஹால், இவ்வளோ பெரிய ஹாலில் என் பேரை சொல்லிட்டாங்களேன்னு படக்குன்னு எழுந்தேன். வேகமாக எழுந்து முன்னாடி வரணும்னு எழுந்தேன். அப்போ நான் போட்டிருந்தது ஒரு ஹவாய் செருப்பு. ஹவாய் செருப்புனா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் எங்கே அதை பார்த்துருப்பீங்க? பாத்ரூம் செருப்புன்னு இருக்குல்ல, அந்த செருப்பு தான் போட்டிருந்தேன். அந்த செருப்பை போட்டால் அது கீழே ஒரு குமிழ் இருக்கும்ல, அது அந்து போச்சு. வேகமாக எழுந்து அது எவ்வளோ நாள் தேஞ்சிருக்கும், அது அந்து போச்சு. உடனடியாக அந்த செருப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு ஹூக் இருக்குல்ல, இந்த சேஃப்டி பின், அதை எடுத்து கீழே கூடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணி மாட்டிட்டீங்கன்னா அது சரியாயிடும், கொஞ்ச நாளைக்கு ஓடும். ஆனால் ஹூக்கு என்கிட்ட, அந்த சேஃப்டி பின்னு என்கிட்ட இல்லை. அந்த காலத்தில் எங்களை கூட பக்கத்தில் பொம்பளை பிள்ளைங்க படிக்கவும் இல்லை. அப்படியே படிச்சிருந்தாலும் இந்த பிள்ளைகள்கிட்ட அந்த சேஃப்டி பின்லாம் இருக்காது. என்ன செய்கிறது, வேறு வழியே இல்லை. செருப்பை வச்சு நொண்டி நொண்டி மேடைக்கு போக முடியாதுன்னு செருப்பை கழட்டி போட்டு வேகமாக மேடைக்கு ஓடி வந்தேன். கேவலமாக இருந்தது எனக்கு. வந்து அவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு இறங்கி வந்தேன். அது வரைக்கும் உட்காந்துருந்த எங்கள் ப்ரொஃபஸர் எழுந்து என்னை கட்டி பிடிச்சி, வெரி குட் பாய், பெரியவங்க இருக்கிற மேடைக்கு செருப்பு போடாமல் போகணும்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்குனார். ஏன் நான் போனேன்றது எனக்கு தானே தெரியும். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். இந்த கவலைகள், இந்த வறுமை எங்களை தாண்டி போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகள் இந்த கஷ்டங்களை ருசிக்காமலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்னு பார்த்தா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஒவ்வொரு ஆசிரியரும் அடி வயிற்றிலிருந்து எதையோ ஒன்றை தியாகம் செய்து வகுப்பறையில் பேசுகிறாங்க. டீச்சிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். மேடையில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். நான் வந்த உடனே இந்த லைட் என் மூஞ்சிக்கு நேரம் மறைக்குதுங்க, இது வேண்டாம், இது ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். மைக் சரியில்லைன்னா மைக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒருவேளை சத்தம் போட்டிங்கன்னா 10 நிமிஷம் பேசுவேன். ரொம்ப சத்தம் போட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவேன். ஏன்னா ஒரு அவை கேட்கிற மாதிரி இல்லை என்றால் பேசக்கூடாது என்பது என்னோட கருத்து. எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன். கேட்காத அவை முன்னால் பேசக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆசிரியராவது நினைக்க முடியுமா? கேட்காத அவை முன்னாடி பேச மாட்டேன்னு வாத்தியார் வேலை நினைச்சாருன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். ஏன்னா தினம் கேட்க வேணாம்னு உட்காந்துருப்பான். சார் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க சார். அதில் சில பேர் யாரும் இல்லாத ஊரில் ஏன் இருந்தாலும் டீ ஆத்திட்டு இருக்க. ஒரு ஆசிரியரை எந்த அளவுக்கு நாம் கசக்கி பிழிகிறோம்ன்றது நமக்கு தெரியறது இல்லை. இது எப்போ தெரியும்? நாளைக்கு நீங்களே ஒரு எம்இ ஏதாவது படித்து வேற ஒரு காலேஜுக்கு டீச்சராக போனீங்கன்னு வைங்க. அங்கே போய் நிற்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் அப்படின்னும் போது அவன் அப்படின்னு அப்போத்தான் நம்ம 4 வருஷம் எத்தனை பேரை கிறுக்கு வரப்படுத்தணும்னு தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த பையன் இந்த வரவேற்பு பேசினாரு, செல்வன் குகன். ஒவ்வொருத்தரையும் இவரை நான் வரவேற்கிறேன், வணக்கம் ஐயா அப்படின்னாருல, கவனிச்சிங்களா? அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி. ஐயா வணக்கம் ஐயா. இதே மாதிரி பயலுக்கு வகுப்பில் நம்ம நுழைஞ்சோன்னே வணக்கம் ஐயா நான் என்ன வாத்தியார் டென்ஷன் ஆகிடுவார். இவங்க இன்னமும் முடிவில் இருக்காங்க, இவங்க இவ்வளவு பணிவாக இருக்க மாட்டாங்களே, ஏதோ வெடி வச்சிருக்கான்னு நினச்சிருவாரு. எங்கள் வகுப்பறைகளில் நாங்கள் இதே அமெரிக்கன் கல்லூரியில் செய்த, இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அமெரிக்கன் காலேஜில் செய்ததை என்னால் மறக்க முடியாது. மல்லிகார்ஜுனன் ஒரு பேராசிரியர் இருந்தார், ஹெச்ஓடி. அவர் ரொம்ப வயசானவர், இவ்வளோ சைஸ் இருப்பார். டெரர்னு பேர் அவருக்கு ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் எல்லாரும் பிஇ படிக்கிறவங்க எவ்வளோ பாப்புலரோ அந்த மாதிரி அந்த காலத்தில் காமர்ஸ் படிக்கிறவனுங்க நாங்கள்லாம் ராயல் பிகாம்னு சொல்லுவோம். நினச்சதெல்லாம் செய்வோம். பெரும்பாலும் வகுப்பறையை விட்டுட்டு வெளியிலே இருப்போம். கோரிப்பாளையத்திலே நின்றுருக்காங்க எங்கள் பயலுங்க. அந்த காலத்திலே வசதியான பசங்க, வசதியானவன் பூரா காமர்ஸ் படிப்பான். அதனால் இவர் அருவை தாங்கலைன்னு சொல்லி ஒரு நாள் இவரை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 58 பேர் எங்கள் வகுப்பில். 58 பேரும் ஒரு தீபாவளி டைமில் இந்த துப்பாக்கியில் இது பொட்டுக்கேப்புன்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் விளையாடுவாங்க, இப்போ எல்லாம் நெஜ துப்பாக்கி வச்சு விளையாடிடுறாங்க. நாங்கள்லாம் அந்த பொய் துப்பாக்கியில் விளையாடினோம். அந்த துப்பாக்கிக்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை சின்ன சின்ன டப்பாவாக வாங்கி 58 பேரும் அவன் செருப்புக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. வகுப்பு ஃபுல்லாக தொடங்க போகுதுங்க. அவர் உள்ளே வர பெரிய புஸ்தகம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அதை தூக்கிட்டு நடக்க மாட்டாமல் வந்து மேலே உட்காந்து இப்படி திறந்து
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அட்டண்டன்ஸ். அண்ணாமலை அழகப்பன் 7 ஆரம்பிக்கும். அழகப்பன் அப்படின்னோடனே அவன் காலில் இருக்கிற செருப்பு அப்படி தேய்ச்சான், டொப்புன்னு வெடிச்சது. அண்ணாமலை அவருக்கு முதல்ல புரியலை, அவன் கால் செருப்பு அப்படி தரையில் தேய்ச்சா அந்த ஃப்ரிக்ஷனில் வெடிச்சிடும். வெடிச்சோடனே சத்தமும் புகையும் வரும். அவ்வளோதான். அடுத்தடுத்து 58 பேர் வெடித்தோம். அவர் அப்படியே எழுந்தார், எங்கள் எல்லாரையும் பார்த்தார், புசத்தை மூடினார், ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார். ஓன்னு கத்திட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் ஃபேக்கல்ட்டி ரூமில் போய் அவர் அழுதார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேராசிரியரை அழ வச்ச அவமானம் எங்களுடையது. அது பெருமைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த மீதி வகுப்புகளுக்கு வரவே இல்லை. another 6 months அவர் வரவே இல்லை. யார் வேணாலும் வந்து வகுப்படுங்க, அந்த வகுப்புக்குள்ளே நான் கால் வைக்க மாட்டேன்ட்டார். இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளனா 4 பேர் முன்னாடி இருந்து யாராவது என்னை அவமானப்படுத்தும் போது எங்கள் ஆசிரியரை நான் நினைப்பேன், சார் மன்னிச்சுக்கோங்க சார், என் முன்னாடி நீங்கள் நல்லதை சொல்ல தான் வந்தீங்க, ஆனால் நான் ஒரு குடிகாரன மாதிரி, ஒரு கேவலமான மனிதன் மாதிரி நான் ஒரு மாணவனாக நடந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்தினேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மனப்பூர்வமாக நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. மாணவர்களாக இருக்கும்போது நாம் செய்கிற சில தவறுகள் வாழ்நாள் முழுக்க நம் மனசில் ஒரு குறுகுறுப்பை உண்டாக்கும், ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கும். ஆசிரியர்கள் ஒருவேளை தகுதி குறைவானவர்களாக இருக்கலாம், பேசும் திறமை கம்மியாக இருக்கலாம், ஆனாலும் அவன் ஆசிரியன், கடவுளுக்கு மிக அருகில் இருப்பவன், ஞானத்தை சொல்லுபவன். ஒரு நாளும் அவனை அவமதிக்க கூடாது, 2 பேர் வயிறு எறிந்தால் மனிதன் முன்னேற முடியாது. ஒருவன் ஆசிரியன், இன்னொன்று பெற்றோர். 2 பேரும் இந்த பிள்ளை இப்படி செய்து விட்டானே என்று வயிறு எறிந்தால் நாம் முன்னேறவே முடியாது. தயவு செய்து பிள்ளைகளே, இந்த 2 பேரும் மனம் வருந்தும்படி தயவு செய்து நடந்து கொள்ளாதீர்கள். ஒருவேளை அவர்கிட்ட குறைவு இருக்கு, அவரை விட நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், அவரை விட உங்களுக்கு இன்னைக்கு உலக ஞானம் இருக்கலாம், ஆனாலும் அவன் ஆசிரியன். என்னை விட வயதில் குறைவாக இருந்தாலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, அப்படித்தான் இந்திய சமூகம் கற்றுக் கொடுத்தது. ஒரு சின்ன குழந்தை முருகன், தகப்பன் சிவன், தகப்பன் சாமி என்று ஆக்கியது சமூகம். குரு பரம்பரா அதுதான் குரு பரம்பரை இந்த ஊர்ல இருந்தது. நம்ம எல்லாத்தையும் மறந்து வேடிக்கையும் வினோதமுமாக போயிருக்கிறோம். தயவு செய்து ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, வறுமை, ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை முன்னேற முடியும், நான் என்ன படிக்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வசதி இல்லையா, நீங்கள் படிக்கிற குரூப்பில் பெருசாக நீங்கள் மேலே வரலையா, ரொம்ப வருத்தப்படாதீங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு பில்கேட்ஸில் இருந்து எல்லாருமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க தான். ஆப்பிள் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருவேளை உணவுக்காக அந்த காலத்தில் அமெரிக்காவில் 3-4 கிலோமீட்டர் நடந்து போய் ஓசி சாப்பாடு சாப்பிட்டவர் தான். தகப்பனால் கைவிடப்பட்ட குழந்தை தான் அது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு மொழி பேசுகிறது என்றால் அது ஆப்பிள் மொழி. ஆப்பிள் மூலமாக பேசுகிறது. அவன் ஒரு காலத்தில் வறுமையில் கிடந்தான், வறுமையிலேயே வாழ்ந்தான், அவமானப்பட்டான். அவமானங்களை தாங்காமல் எவனும் முன்னேறியதாக வரலாறு இல்லை. நான் நேரடியாக சந்தித்த ஒரு தம்பி, அவன் வாழ்க்கையில் நடந்ததை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா என்னோட டைம் முடிஞ்சிடும். நான் ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது அங்கே ஒரு பையனை சந்தித்தேன், பிரிஸ்பேன்ற நகரத்தில். ரொம்ப நல்ல தம்பி. அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். அவன் ஒரு கம்பெனி வச்சு ஒரு 30 பேர் அவன் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கம்பெனி மாதிரி வச்சுருக்கிறான், ஒரு 30 பேர். அந்த தம்பி கூட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இரவில் அவர் சொன்னார், தம்பி எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். சார் என் கதையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னா. பரவாயில்ல சொல்லுப்பா, நாங்களே கதை சொல்லிட்டு தான் இருக்கோம், சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னான், ஆண்டிப்பட்டி பக்கம் ஒரு கிராமம் எங்கள் ஊர். அந்த கிராமத்தில் நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருந்தேன். எங்கள் அப்பா இறந்து போனார், அம்மா மட்டும்தான், வியாதிக்கார அம்மா, ரொம்ப வசதி இல்லை. 10ஆம் கிளாஸ் நல்லா பாஸ் பண்ணியிருந்தேன், நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். ஆனாலும் மேல் படிப்பு படிக்க எனக்கு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஹோட்டலில் நான் வேலைக்கு போனேன். தினம் 5 ரூபாய் சம்பளம். அந்த ஹோட்டலில் சாப்பாடு எனக்கு ஃப்ரீ. இலை எடுத்து போடுறது என் வேலை. 10th படிச்சுட்டு இலை எடுத்து போட்ட ஒரு பையன். ஒரு நாள் அவன் அந்த 10th படித்து ஒரு 2-3 மாதம் அங்கே வேலையில் இருக்கும்போது அவனுக்கு வகுப்பு ஆசிரியராக இருந்த ஒரு வாத்தியார் அங்கே வந்திருக்கிறார். தற்செயலாக வந்தவர், இங்கே என்னப்பா இருக்குது, இட்லி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இவன் வந்து இலை போட்டிருக்கான்.
இவர் கண்டுபிடிச்சிட்டார். டேய் நீ ஏன்டா இங்கே இருக்கிற, நீ நல்லா படிச்சிய, நிறைய மார்க் வாங்கினியே, மேலே படிக்கலையான்னு அந்த ஆசிரியர் கேட்டாராம். அப்போது அவன் சொல்லியிருக்கான், முடியலை சார், எங்கள் வீட்டில் வசதி இல்லைன்னு. உடனடியாக அந்த மனுஷன் எவ்வளவு நல்லவர்னு பாருங்கள், உடனே அந்த முதலாளிகிட்ட போய் இவனுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தையோ அந்த ரூபாயை நான் தரேன் அப்படின்னு 50 ரூபா அட்வான்ஸை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு அவனை உடனே அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க பள்ளியில் இருக்கிற ஒரு 4-5 ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து அவனுக்கு ஐடிஐயில் இடம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஐடிஐயில் அவனை படிக்க வச்சுருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் அவங்களே பணம் கட்டி அவனை படிக்க வச்சுருக்கிறாங்க. 3 வருஷம் அவன் படித்து முடித்து ஐடிஐயில் மிகச்சிறப்பாக தேறி லேட்ரல் என்ட்ரியில் என்ஜினியரிங் போய் அங்கே என்ஜினியரிங்கில் மிக உயர்ந்த மதிப்பெண்கள் வாங்கி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு 30 குடும்பங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இலை எடுத்த பிள்ளை இன்றைக்கு 30 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கான். நான் சொல்கிறது 3 வருஷம் முன்னாடி. இந்நேரம் அந்த நிறுவனம் 100 குடும்பங்கள் அங்கே வேலை பார்க்குறதா இருக்கலாம். நான் எச்சிலை எடுக்கிறவனாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு பலருக்கு வாழ்வு அளிக்கிறவனாக என்னை மாற்றி இருக்கிறேன் என்று அவன் தன்னைத்தானே அவன் பெருமையாக சொன்னான். உங்களால் முடியும். உங்கள் வீட்டில் எத்தனையோ நெருக்கடிகள் இருக்கலாம், உங்கள் பெற்றோர் உங்களை மதிக்காமல் இருக்கலாம், உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அது செய்யலைன்னா உங்களால் முன்னேறவே முடியாது. நான்லாம் ஒரு சாதாரண நிலையில் ஒரு வங்கியில் தான் இருந்தேன், வங்கியில் தான் தொடங்கினேன். எனக்கு ஒன்றும் பெருசாக நான் சென்னையே பல வருஷம் பார்த்ததில்லை. 1980 வரைக்கும், நான் 20 வயது வரைக்கும் மெட்ராஸே எனக்கு தெரியாது, போனதே இல்லை. ஒரே ஒரு கேள்வி சாலமன் பாப்பையா ஐயா கேட்டார், பட்டிமன்றம் பேச வரியான்னு கேட்டார். ஒரே ஒரு சான்ஸ் அது. 1991 திடீர்னு கேட்டார், வரியா, மேடைக்கு வரியான்னாரு. நான் மட்டும் அன்றைக்கி மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா வாழ்க்கையில் நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேடைகளை பார்த்துருக்கவே மாட்டேன். ஒரே ஒரு சான்ஸ் உங்களை மாற்றும், ஒரே ஒரு வாய்ப்பு உங்களை உயர்த்தும். அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்கள் படிக்கிற இந்த கல்லூரியில் இந்த வாய்ப்பு மிகப்பெரியது, எங்களுக்கெல்லாம் கிடைக்காதது. நாங்கள் படித்த காலத்தில் இவ்வளவு என்ஜினியரிங் காலேஜ் இல்லை, எனக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் காமர்ஸுக்கு போனோம். நான் அன்றைக்கி ஒருவேளை படிச்சிருந்தா வேறு துறைக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவில் போய் பாருங்கள், அத்தனை நிறுவனங்களிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள், அத்தனை நிறுவனங்களிலும். நாசாவை நான் போய் பார்த்துருக்கிறேன், நாசாவில் பெரும்பகுதி தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஜெராக்ஸ் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட், எங்கே போனாலும் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறான். எங்கே இருந்து வந்தார்கள்? உங்களை மாதிரி கல்லூரிகளில் இருந்து வந்தார்கள். உங்களை மாதிரி இளைஞர்கள் அங்கே போய் உலகை மாற்றி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் மாற்ற முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வறுமை இருக்கிறதா, ஒருவேளை உங்கள் வீட்டை யாருமே மதிக்கலையா, சொந்தக்காரன் யாரும் உங்களை பார்க்கலையா, கவலையே படாதீங்க, நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நம்புங்கள், உங்கள் குடும்பம் நிச்சயமாக மாறும். இதுதான் எங்களுக்கு தெரிந்த வார்த்தை. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த காலத்தில் பார்க்கிற எல்லாமே புதுசாக தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளை 2 தடவை பார்த்து சிரித்தா நிம்மதியில் ராத்திரி நிம்மதி இல்லாமல் போகும். பயலுக்கு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வேணாம், நீ போகிறப்ப ரூட் சரியில்லை, அவ்வளோதான் அவன் சொல்வான். இல்லைடா, என்னையவே பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குடா. இருக்கும்டா, இப்போ இருக்கும். அவங்க அப்பன் யார் தெரியுமா? ஏரியா போக்கிரி. இருந்துட்டு போட்டோம்டா, நாங்கள் 2 பேரும் உயிருக்குயிரான்வான். உயிர் இருக்காதே. ராத்திரி 12:30 மணிக்கு லவ் யூ செல்லம்னு ஒரு SMS வரலைன்னா சில பேர் தூங்கவே மாட்டேங்கிறான். இது அவன் இருந்தால் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைகளே அப்படி பார்த்துட்டு தான் அது போர்வைக்கு அடியில் வச்சு SMS பண்ணுது. இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருகி வருகிற மோசமான வாழ்க்கை முறை என்பது இன்றைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்களில் இன்னொரு விளைவு, பக்க விளைவுன்னு சொல்லலாம், சைடு எஃபெக்ட். இது எல்லாத்திலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் உலகம் நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இளமை பருவம் என்பது வெள்ளை காகிதம் மாதிரி, எதுவும் அதில் ஒட்டிக்கொள்வது எதுவாக இருக்க வேண்டும்? ஞானமாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், முன்னேற்றமாக